ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். இந்த டிசைனில் வந்து ஈஸியாக எப்படி தைக்கணும் அப்படின்றத ஒரு டிப்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நம்ம நிறைய பேர் வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப அழகான டிசைன் வந்து எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படின்றத பற்றி ரொம்பவே அழகாக நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை எந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, இந்த கிளாத்தை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கிளாத்தை வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணி இதில் வந்து உள்ளுக்கு தனியாக வந்து கேன்வாஸ் கிளாத்து இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அது ரொம்பவே டைம் வந்து இழுக்கும். நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ காசும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக ஒரு டிசைன் தைக்கிறோம்னா நம்ம எதிர்பார்க்குற காசு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது. அப்போ வீட்டிலேருந்து தைக்கிறவங்க இந்த டிசைனும் வேணும், ஆனால் இதில் வந்து நம்ம ரொம்ப ஒர்க்கும் போடக்கூடாது. அப்படி வந்து ஈஸியாக வந்து தைச்சி முடிக்கணும். அதை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது இந்த டிசைன் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. அதை நான் எவ்வளோ ஈஸியாக தைக்க போகிறேன் அப்படின்றத இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்க்கு மட்டும் நான் நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரவுண்ட் நெக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் நெக்கு கட் பண்ணாமல் மெயின் கிளாத் இந்த மெயின் கிளாத்தை நான் வச்சுருக்கிறேன். இதில் டிசைன் போடுறதுக்காக இது சாரீ பீஸு இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வந்து டிசைன் போட போகிறேன்னா அதில் ஒரு இன்ச்சு தள்ளியே வந்து கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாரீ பீஸை. இப்போது நான் மெயின் கிளாத்துக்கு மேலே சாரீ பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு இப்படி பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் நெக்கை வந்து தைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம நெக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக வந்து எப்படி நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து சென்டரில் நம்மளுடைய சாரீ பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். சாரியோட நல்ல பீஸ் தான் வெளியே இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் வந்து வச்சுருக்குறோம். இப்போ நார்மலாக எப்படி கட் கொடுப்போமோ அதே மாதிரியே கட் கொடுத்துட்டு இதை திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்படி திருப்பும்போது நீங்கள் நாட்டு இதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லா டிசைனுமே முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டிசைன் கிளாத் மேலே வந்துருச்சு, மெயின் கிளாத் நடுவில் இருக்குது, லைனிங் கிளாத்து உள்ளுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நல்லாவே நான் டார்க்காக வந்து இப்போது மார்க் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு தான் எனக்கு டிசைன் வேணும். இதில் வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இலை டிசைன் போட்டிருக்கிறேன். இது இப்படி போட்டுட்டு இந்த 2 ஷோல்டர் துணியும் ஒன்றா வச்சுக்கோங்க. லைனிங் துணி ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படி சும்மா லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்குவாங்க. எனக்கு இப்போ இதில் மார்க் வந்து தெரியுது. நான் அதுக்கு மேலேயே வந்து இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த இதில் வந்து இந்த மார்க்கிங் மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். துணி வந்து எந்த இடத்துல விலகாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். எல்லா கிளாத்துமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி தையல் போட்டுக்கோங்க. சுருக்கு இல்லாமல் பார்த்து தையல் போட்டுக்கோங்க. வளைவு வரும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போகாமல் மெதுவாகவே தையல் போட்டுக்கலாம்.
போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய டிசைன் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்துமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பக்கம் எந்த சுருக்குமே இல்லை, எல்லாமே நீட்டாகவே நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. இப்போது அந்த மேலே இருக்கிற துணியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது சாரீ பீஸ் நீங்கள் டிசைனுக்கு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை மட்டும் அந்த தையலுக்கு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது, சாரீ பீஸ் மட்டுமே கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டிசைன் வந்துருச்சு. இனிமேல் நம்ம பண்ண போகிறது ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கட் கொடுத்து எதுவுமே பண்ணலாம், நம்ம அப்படியே துணியை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பிசுறு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் பட்டியான கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற பட்டியான லேஸ் வந்து வச்சு இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த லேஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் சாரீ கலரில் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பார்டர் கலரில் வச்சாலும் சரி, உங்கள்கிட்ட எந்த லேஸ் இருக்குதோ நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்கிற லேஸ் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கீழே எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் அடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம நெக்குக்கு வந்து லேஸ் கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் உள்ள லேஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த லேஸ் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். இந்த டிசைன் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சு பண்ணுவோம். ஆனால் எனக்கு இந்த கிளாத் வந்து ரொம்ப லைட் கலரில் இருக்குது. இந்த டிசைன் நான் இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து அவ்வளோ லுக்காக கிடைக்காது. எப்போவுமே லேஸ் வந்து இந்த மெத்தட்லாம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எப்படி வந்து லேஸ் வச்சா அழகாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே டார்க் கலரில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து லேஸ் வந்து இப்படி ஃபிட் பண்ண போகிறேன். இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த கேப் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் இப்போது இந்த கிளாத்து பிசுறும் தெரியக்கூடாது, இந்த கேப் எனக்கு அழகாக தெரியணும். அதனால் நான் இப்படி வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அதாவது இந்த ஓரத்தை வந்து அடைச்சி வச்சு நம்ம தைக்கணும். ஃப்ரண்ட்டுக்கும் நான் லேஸ் விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டிசைன் வந்து நார்மலாக நம்ம வந்து தைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப இப்போ இந்த டிசைன் தைக்கிறதுக்கு மொத்தமே வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம தைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அதை வந்து ரொம்ப நம்மளாக வந்து ஒரு வேலை எடுத்து வச்சு தைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோன் வேணாலும் வச்சுக்கலாம், வேறு ஏதாச்சும் குட்டியாக நீங்கள் லேஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் நாட்டு வச்சுட்டு இதில் லேஸ் வச்சு முடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்துங்க. அதேமாதிரி பின்னாடி பார்க்கும்போதும் உங்களுக்கு பிசுறு எதுவுமே இருக்காது. 2 தையல் மட்டும் தான் இதில் இருக்குது பாருங்கள். வேறு எந்த கட்டம் அது இதுன்னு எதுவுமே இல்லை. பின்னாடியுமே நீட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேஸ் ஃபிட் பண்ணியாச்சு. இதில் ஒரு குட்டியாக வந்து நான் ஒரு ஸ்டோன் வந்து இப்போ ஒட்டி விட்டுருக்கிறேன். இதோட கை டிசைன் வந்து நான் இப்படி வந்து கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் குட்டியாக வந்து பஃப் வச்சு விட்ருக்கிறேன் அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு. இப்போது இதுலேயுமே நான் லேஸ் வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நெக் மாடலுக்கு இந்த மாதிரி ஒரு பஃப் டிசைன் வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நெக் மாடலுக்கு இந்த மாதிரி ஒரு பஃப் டிசைன் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிடுங்க. இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். பாய்.